சிந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 227வது வகுப்பு. இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகம் உய்யும் பொருட்டு இயற்கை நுண்மைகளை அறமாக உணர்ந்து அவற்றை தொகுத்தும் வகுத்தும் நமக்கு உரைத்திருக்கின்ற வள்ளுவக் கடவுளாருடைய திருவடிகளை என் மனதிருத்தி போற்றுகின்றேன். வள்ளுவருடைய அதிநுட்பம் வாய்ந்த உரைகளின் உட்சென்று வள்ளுவருடைய உளமறிந்து உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி ஒப்பெய்துகிறேன். இந்த நூல்களில் விருப்பத்தை உருவாக்கி அதன் அறிவையும் இந்த ஆசிரிய பெருந்தகைகள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த திருக்குறளை கற்பதற்கென உயர்வள்ளுவம் எனும் அமைப்பை உருவாக்கி சில ஆண்டுகளாக முதல் நாள் வகுப்பில் எவ்வளவு அக்கறை காட்டினார்களோ அதே அளவு அக்கறை காட்டி வருகிற உயர்வள்ளுவ நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த உயர் வள்ளுவ வகுப்பில் அல்லது சங்கமத்தில் இணைந்து புறநெறியை கற்பதிலே ஆர்வம் காட்டுகிற அத்தனை இளையோர்க்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரைத்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேலாக வகுப்பு தடைப்பட்டிருந்தாலும் அறிவித்தல் கிடைத்த உடனே அக்கறையோடு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியறிதலையும் வாழ்த்துக்களையும் உரைத்துக் கொள்கிறேன். உயர்வள்ளுவம் என்கின்ற இந்த வகுப்பு எவ்வளவு தூரம் உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது என்பதை சொற்பொழிவுகளுக்காக போற இடத்திலே கண்டுகொள்ள முடிகிறது. எங்கு சென்றாலும் இந்த உயர்வள்ளுவத்தினுடைய மாணவர்கள் தங்களை உயர்வள்ளுவ மாணவர்களாக பெருமையோடு அறிவிப்பதன்றி என்னை சந்தித்து தங்களுடைய அன்பையும் தெரிவிக்கிறார்கள். இந்த பேறு உயர்வள்ளுவத்தால் எனக்கு கிடைத்தது என்றே நான் நினைக்கிறேன். அதற்காக மீண்டும் ஒரு தரம் அவர்களுக்கு நன்றி சொல்லி இன்றைய இந்த வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் தன்னுடைய நூலை பெரும் பிரிவுகளாக 3 பிரிவுகளாக வகுத்துக் கொண்டார். அறம், பொருள், இன்பம் என்று அந்த 3 பிரிவுகளுக்கும் தலைப்பிடுகிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளாக அதை வகுத்துக் கொள்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற பொருளார்த்தத்தில் 3 உரைத்து 1 விட்டதற்கான காரணத்தை பரிமேலழகர் நமக்கு தெளிவுற சொல்லுகிறார். சிந்தையும் மொழியும் செல்ல முடியாததாகிய அந்த வீடு என்கின்ற இடத்தை வரையறை செய்து சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் அறம்பொருள் இன்பம் போன்றவற்றை சொன்னது போல அதை சொல்லாமல் துறவரவியல் என்கின்ற காரணத்தால் அதையும் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் என்ற பரிமேலழகருடைய விளக்கம் என்பது மிக உயர்ந்த விளக்கம் என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். இனி அறம்பொருள் இன்பம் என்கின்ற அந்த வகுப்பு ஏற்பட்டதற்கான காரணத்தையும் பரிமேலழகர் சொல்ல நாம் தெரிந்து கொள்கிறோம். இம்மை மறுமை வீடு என்கின்ற 3 பயன்களையும் தரவல்லது அறம். இம்மை மறுமை பயன்களை தரவல்லது பொருள். இம்மை பயனை மட்டும் தரவல்லது இன்பம் என்ற காரணத்தினாலே அந்த வரிசை அமைக்கப்பட்டது என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார். இதிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள் பொருந்தி இருக்கின்றன. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்களை அமைத்துக் கொள்கிறார். அதிலே பாயிரவியல் என்பது நூலுக்கான முன்னுரை என்று நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். கடவுளால் அமைக்கப்பட்ட இயற்கை,
இயற்கைக்குள் பொருந்தி இருக்கக்கூடிய அறரகசியங்கள். அந்த அறரகசியங்களை சொல்ல வல்ல துறவிகள், பிறகு அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என 4 அதிகாரங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று 4 வகையாக சொல்லப்படுகிறது. இந்த 4ஐயும் உரைத்த பிறகு அறத்தினுடைய வலிமை சொல்ல வேண்டியவர் அறத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொண்டு இல்லறம் துறவரம் என்று சொல்கிறார். இந்த இல்லறம் துறவரத்திலே இல்லறம் முன்வைக்கப்பட்டதற்கு காரணம் துறவரத்தை விட அது சிறந்தது என்பதால் அல்ல, துறவரத்துக்கு காரணமாக இருக்கிறபடியால் காரணத்தை முன் சொல்லி காரியத்தை பின் சொல்ல வேண்டும் என்கின்ற மரபு பெற்று இல்லறத்தை முன் சொல்லி துறவரத்தை பின் சொல்கிறார். இல்லறம் என்பது அறத்தினுடைய ஆரம்ப நிலை. அது அன்பு வளர்ச்சியை விரித்து சொல்கிறது. ஒரு ஆண் பெண் இணைந்து புதல்வரை பெற்று அதனால் தொடங்குகிற அன்பு சமூகத்தின் கடைக்கோடி வரை செல்கின்ற விவரத்தை சொல்வதாக இல்லறவியல் அமைந்திருக்கிறது. அந்த இல்லறத்திலே வளர்ச்சி பெறுகிற ஒருவன் அன்பு விருத்தியாகி சமூகம் முழுவதையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறான். அதனாலே தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சமுதாயத்துக்குமான தேவைகளை தன் வீட்டு தேவை போல நிறைவேற்றுகிறான். அதை சொல்வதற்காக ஈகை, ஒப்புரவு என்ற 2 அதிகாரத்தை வைத்து இல்லறத்தினுடைய பயனாக பெறக்கூடிய புகழ் என்பதை நிறைவாக சொல்லி இல்லறவியலை நிறைவு செய்கிறார். அன்பு விருத்தியால் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒருவன், மற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு தன் பொருளை கொடுக்கக்கூடிய ஒருவன் அமகாரம் நீக்கப்பெறுகிறான். நான் எனது என்கின்ற 2ம் தான் இறைவனை சென்று நாம் அடையாமல் தடுத்து நிற்கின்ற காரியங்கள். அதிலே எனது என்பது மமகாரம், நான் என்பது அகங்காரம். அந்த எனது என்கின்ற நிலை தவிர்வதை இல்லறவியலின் கடைசியிலே நாம் கண்டுகொள்கிறோம். தன் பொருளை பிறக்காற்றுகிற பொழுது நான் எனது என்கின்ற அந்த பற்று குறைந்து விடுகிறது. ஆகவே அந்த இடத்தில் இருந்து துறவரவியலை தொடங்குகிறார். துறவரவியலை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். அது இயல் பிரிவு அல்ல, கருத்து நோக்கி பிரிக்கப்பட்ட பிரிவுகள். விரதம், ஞானம் என்று 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். அதிலே விரதம் என்ற பகுதி இல்லறவியலிலே அன்பு மிகுந்து மமகாரம் குன்ற பெற்ற ஒருவன் மேலும் அதனை விருத்தி செய்து கொண்டு அகங்கார நீக்கத்துக்குமான முயற்சி செய்கின்ற அந்த விவரங்களை சொல்லுகிறது. துறவரவியலை தொடங்குகிற பொழுதே அருளுடைமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அன்பு விருத்தியாகிற பொழுது அது அருளாகிறது. தன்னை நேசித்தவன் உலகை நேசிக்குவதை சொல்வது அருள். ஆகவே அருளுடைமை தொடங்கிய பிறகு விரதத்தை மேற்கொள்ள மேலும் அவன் துறவரவியலிலே வளர்ச்சி வருகிறான். அந்த விரதத்தை புலால் மறுத்தலிலே இருந்து கொல்லாமை வரை கொண்டு செல்கிறார். தன் உணவுக்காக இன்னொரு உயிரை வருத்துவது புலால் மறுத்தல், எந்த உயிரையும் வருத்தாமல் விடுவது கொல்லாமை. ஆகவே எந்த உயிர் மேலும் எல்லா உயிர் மேலும் கருணை கொண்டு அவற்றை வாழ வைக்கிறதையே விரதமாக சொல்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விரதம் என்ற பகுதியிலே சொல்லப்பட்டவை மட்டும்தான் விரதங்கள் அல்ல. விரதங்கள் பலவாக விரியும். அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விடயங்களை சொல்லி திருவள்ளுவர் தன் இயல்புக்கேற்ப சுருக்கம் கண்டு விரதங்களை வகுத்துக் கொள்கிறார். இனி விரதங்களால் ஆன்ம வளர்ச்சி மேலும் உயர நான் என்கின்ற அகங்காரம் குன்றத் தொடங்குகிறது. அதன் பயனாக ஞானம் உதிக்கிறது. அதை சொல்வது ஞானம் என்ற பகுதி. அதிலே 4 அதிகாரங்கள். திருக்குறளை பிழிந்து அதனுடைய சாராம்சம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த 4 அதிகாரத்தை தான் சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். நிலையாமை, துறவு, மெய்யுணர்கள், அவாறுத்தல் என்று அந்த 4 அதிகாரங்கள் வகுக்கப்படுகின்றன. நிலையாமை என்கின்ற அந்த அதிகாரத்திலே இந்த விரதங்களை மேற்கொள்ள இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் நிலையற்ற பொருள்கள் என்ற உண்மை தெரிய வரும் என்பதை சொல்வது நிலையாமை.
என்றைக்கு இந்த பொருள்கள் எல்லாம் நிலையற்ற பொருள்கள் என்று தெரிய வந்து விடுகிறதோ அந்த நிமிடமே துறவு ஏற்பட்டுவிடும். துறவு என்பது துறத்தல். அந்த துறவு ஏற்பட்ட பிறகு ஏற்பட்டு விட்டால் தானாக மெய்யுணர்வு ஏற்படும். மெய்யுணர்வு என்பது இறையை உணர்தல் என்ற அர்த்தத்திலே வாழ்வினுடைய பொய்யையும் இறைவனுடைய மெய்யையும் உணர்ந்து கொள்வதாக அமையும். அந்த மெய்யுணர்வுகள் வருவதோடு உண்மையிலே துறவு முடிய வேண்டும். ஆனாலும் அதற்கு பிறகும் ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் அவாறுத்தல் என்ற பெயரிலே வைக்கிறார். ஆசைகளால் அற்று துறவு ஏற்படுவது என்பது ஆசைகளற்று போவதுதான். அதற்கு பிறகு அவாறுத்தல் என்றால் என்ன என்றால், அதுதானே ஏற்கனவே துறக்கப்பட்டு விட்டதே, பிறகு எதை அவாவை அறுத்தல் என்று கேள்வி எழுமானால், துறக்கப்பட்ட பின்பும் நாம் விடயங்கள் மேல் கொண்ட நாட்டத்தை துறந்த பின்பும் அந்த அனுபவித்த வித்துக்கள் நம் மனதிலே இருந்து சூழ்நிலை காரணமாக அந்த வித்துக்கள் பழையபடி எழ முயற்சிக்கும். அப்படி எழ முயற்சித்தலையே அவாறுத்தல் என்கிறார். அத்தகைய அப்படி இடம் வருகின்ற அந்த ஆசைகளையும் முற்றாக அறுத்துவிட வேண்டும். சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக ஏற்படுகிற அந்த உணர்வு செயலல்ல, உணர்வு ஆசைகள் கூட பிறவிக்கு காரணமாகிவிடும் என்றபடியால் அவற்றையும் அறுத்துவிட வேண்டும் என்பதை சொல்லி துறவரவியலை நிறைவு செய்கிறார். அத்தோடு முடிய வேண்டியது, அத்தோடு அறத்துப்பால் உண்மையிலே முடிந்து விடுகிறது. இல்லறம் துறவரம் சொன்னதோடு முடிந்து விடுகிறது. ஆனாலும் கூட இதுவரை நேரமும் விதிகளுக்கு இலக்கணம் சொல்லிக் கொண்டிருந்தவர் விதிவிலக்குக்கு இலக்கணம் சொல்வதாக ஒரு இயலை அமைக்கிறார். அந்த ஒரு இயலிலே ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஊழியல். அதிகாரத்துக்கு பெயர் ஊழ். ஊழ் என்பது பல பிறவிகளிலே நாம் செய்த வினை ஏதோ ஒரு பிறவியில் நம்மை வந்து சாரும். ஆகவே குறித்த ஒரு பிறவியில் அறத்தோடு வாழ்கிற ஒருவன் கூட அந்த பிறவியில் சில வேளை வாழ்க்கையில் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த பிறவியில் அவன் செய்த செயல்கள் அல்ல, உட்பிறவிகளில் செய்த செயல்கள். ஆகவே அறத்தோடு வாழ்கிற ஒருவன் தோல்வி அடைகிற பொழுது அவனை பார்த்து அறம் வெல்லாது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது ஊழின் பயனாக நடக்கிற செயல் என்பதை நமக்கு உணர்த்த நினைக்கிறார் திருவள்ளுவர். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற அந்த குறள் முழுமையாக அந்த அதிகாரத்தின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அந்த ஊழ்வினை காரணமாக நமக்கு நன்மை செய்தவன் தீமையையும், தீமை செய்தவன் நன்மையையும் அடைகிற வாய்ப்பு இருக்கிறது. அது விதிவிலக்காக நடக்கிற செயல், அது விதியல்ல என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஊழியல் என்று ஒரு இலையும் வைத்து அதனோடு அறத்துப்பாலை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். இந்த பிரிவு என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒன்று. இவ்வளவு தெளிவாக அறத்தை கூறு செய்தமையே நாம் நினைந்து வியக்கலாம். பிறகு அதற்குள்ளே அவர் சொல்லி இருக்கிற குறள்கள் தருகிற அர்த்தங்கள் மேலும் ஆச்சரியம் தருபவை. ஆனால் அவர் பிரித்திருக்கிற இந்த பிரிவே நாம் அறத்தை முழுமையாக விளங்க உதவி செய்கிற பிரிவுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அறத்துப்பால் நிறைவுற்றவுடன் பொருட்பாலுக்குள் நுழைகிறார். அதுக்கடுத்தது காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். இந்த ரெண்டும் என்ன என்று கேட்டால், இவை அறத்தின் கூறுகளாகத்தான் வள்ளுவரால் உரைக்கப்படுகின்றன. அதை நாம் தெளிவுற தெரிந்து கொள்ள வேண்டும். பொருட்பால் என்பது பொருளை சொல்லுகிற ஒன்றல்ல. காமத்துப்பால் என்பது காமத்தை சொல்லுகிற ஒன்றல்ல. இவை இரண்டும் என்னவென்றால், அறத்திலே வரக்கூடியதாகிய இல்லறம் துறவரம் என்ற இரண்டில் இல்லறத்திலே ஒருவன் ஒரு பெண்ணோடு கூடி வாழ்வதற்கு இரண்டு விடயங்கள் அவசியமாகின்றன. அப்படி இல்வாழ்க்கையை நடத்துகிறவன் 11 கடமைகளை செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினாலே அந்த 11 கடமையையும் செய்வதற்கு அவனுக்கு பொருள் தேவை. அதோடு தனியே அறத்தை மட்டும் செய்து வாழ்வது என்பது மனித வாழ்விலே ஒரு சோர்வை தரலாம் என்பதற்காக இறைவன் இயற்கையாக காமம் என்கின்ற ஒரு பகுதியை அமைத்திருக்கிறான். ஆகவே இல்லறம் தொடர்ந்து இனிமையுடன் அனுபவமாக காமம் தேவையாக இருக்கிறது. இல்லறம் நிலை நிற்பதற்கு பொருள் தேவையாக இருக்கிறது.
ஆகவே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகள். அதனாலே அவை அறத்தின் கூறுகளாகவே கருதப்படுகின்றன. அதனால்தான் மூன்றை முப்பாலை பாடினாலும் யாரும் திருக்குறளை பொருள் நூலென்றோ காம நூலென்றோ சொல்வதில்லை. அறநூல் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் அறத்தின் கூறுகளாகத்தான் பொருளும் இன்பமும் உரைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் ஆழ பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்பினுடைய முடிவிலே நீங்கள் கேள்வி கேட்கிற பொழுதும், நான் செல்கிற ஊர்களிலே சந்திக்கிற மாணவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்கிற பொழுதும், இந்த நூல் அடிப்படையை நன்றாக நீங்கள் விளங்கி விட்டீர்கள் என்கின்ற உண்மையை எனக்கு உணர்த்துகிறீர்கள். எனக்கு அது ஒன்றே போதுமானது. ஒவ்வொரு குறளும் பாடமாக்கி சொல்லுவது என்பது அதற்கு மேற்பட்ட தகுதி. நூலை விளங்கிக் கொள்வதே அறத்தை முழுமையாக விளங்குவதற்கான ஒரு குறியீடு என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேன். அதனால்தான் இந்த பகுதிகளை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இனி பொருட்பாலுக்குள்ளே இரண்டாவதாக நாம் நுழைகிறோம். பொருட்பால் என்பது பொருளினுடைய திறத்தை சொல்கின்ற ஒரு பகுதியாக இல்லாமல் பொருள் வருவாயினுடைய வழியை சொல்கிற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் பொருட்பாடிலே சொல்லப்பட்டது. நிர்வாக திறனூடாகத்தான் பொருள் வழிவரும். ஆகவே ஒட்டுமொத்த நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அதனூடாக பொருள் வருவதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துகிறார் வள்ளுவர். அந்த பொருட்பாலை 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். அறத்துப்பாலிலே 4 இயல்கள் போல பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல்கள். இந்த 3 இயல்களிலே முதல் அரசியல் என்ற ஒன்றை வைத்து, அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல் என்றும் 3 இயலை ஆக்குகிறார். இந்த அரசியல் என்பது ஒரு நிர்வாக தலைவனுடைய கடமைப்பாடுகளை சிறப்பை சொல்கிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு இயக்கத்திலே அங்கம் தலை என்ற 2 இருக்கும். நம்முடைய உடலில் கூட தலை என்கின்றதை தனித்து சொல்லி மற்றவற்றை எல்லாம் அங்கங்கள் என்கிறோம். தலை அங்கமாக இருந்தாலும் அதற்கு சிறப்பு கொடுக்கிறோம். அதனால்தான் தலையே நீ வணங்காய் என்று அதை சொல்வதன் மூலமே அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கி காட்டுகிறார்கள் பெரியவர்கள். ஆகவே இந்த தலைவனாக இருக்கக்கூடியவன், ஒரு நிர்வாகத்துக்குரிய பல அங்கங்கள் இருந்தாலும் தலைவனுடைய சிறப்புத்தான் அந்த அங்கங்களை உயர்விக்கும் என்ற காரணத்தினால் முதலிலே அரசியல் சொல்லுகிறார். அரசியல் என்பது அரசனது இயல்புகளை சொல்கிற பகுதியாக இருக்கிறது. அந்த அரசியலிலே அவர் சொல்லுகிற பொழுது ஒரு அரசனுக்கு தேவையான விடயங்கள் 6 அங்கங்கள் அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை முதலிலே சொல்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்களை கொண்டவன் தான் அரசனுள் வேறாக கருதப்படுவான் என்பதை சொல்லி இருக்கிறார். ஆகவே முதலிலே இந்த அரசியலிலே அரசனுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக அமைச்சியலுக்குள் நுழைகிறார். இரண்டாவதா அங்கவியலுக்குள் நுழைகிறார். அங்கவியல் என்பது அந்த 6 அங்கங்களுடைய அரசனுக்கு தேவையான 6 அங்கங்களுடைய சிறப்புகளை சொல்லுகிற பகுதியாக அமைகிறது. அந்த 6 அங்கங்களுக்குள்ளே முன் குறளிலே சொல்கிற பொழுது படைகுடி கூழமைச்சு நட்பு அரண் என்று வரிசைப்படுத்தி இருந்தாலும் அது பாட்டோசை கருதி வைக்கப்பட்ட வரிசையை தவிர அங்கங்களுக்குள்ளே முதன்மையான அங்கமாக கருதப்படுவது அமைச்சு. அமைச்சு என்பது அமைச்சனை குறிப்பது. ஏனென்றால் ஒரு நிர்வாகத்திலே அரசனுக்கு எத்தனை கடமைப்பாடு உள்ளதோ கிட்டத்தட்ட 99.9 வரையிலான கடமைப்பாடுகள் அமைச்சனுக்கும் உண்டு. அதை பெருமகள் சொல்லுவார், காவற்ற சாகாடு உடைத்தற்குரியவராகிய அரசற்குரிய அத்தனை தகுதிகளும் அமைச்சனுக்கும் இருக்க வேண்டும். முடிவெடுக்கிற தகுதி ஒன்றே அரசனின் தனித்தகுதியாக இருக்கும் என்றபடியால் அங்கங்களுக்குள்ளே அமைச்சு முதன்மை பெறுகிறது. அதனால்தான் அங்கவியல் தொடங்கின உடனே அமைச்சு பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே முதலிலே அமைச்சனுக்குரிய லட்சணங்கள், அவனது இயல்புகள், அவனது செய்ய வேண்டிய காரியங்கள் என்பவற்றை சொல்லுகிறார். அமைச்சு அந்த அங்கவியலுக்குள்ளே அமைச்சு என்ற பகுதி தொடங்குகிற பொழுது
முதலிலே இவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த அமைச்சனுக்கு தேவையான முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்காக சொல்வன்மை சொல்லுகிறான். நான் பலதரமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சொற்களை மனிதர்கள் பாவிக்கிற மனித அடையாளமாக திகழ்கின்ற பேச்சினை திருவள்ளுவர் அதிகாரங்களுக்கு ஏற்ப அல்லது இயல்களுக்கு ஏற்ப பிரித்துரைத்திருக்கிறார். அதிலே ஒரு அமைச்சனுக்கான சொல்திறன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சொல்லை செயலாக்குகிற ஆற்றலாக இருக்க வேண்டும், அல்லது செயலை சொத்திறனால் நிறைவேற்றுகிற ஆற்றலாக இருக்க வேண்டும். அதனாலே அந்த அதிகாரத்துக்கு சொல்வன்மை என்று பெயரிட்டிருக்கிறார். இனி சொத்திறன் மட்டும் ஒரு அமைச்சனுக்கு இருந்தால் போதுமா என்றால் அவன் வாய்வீச்சுக்காரனாகத்தான் இருப்பான். அவன் சொத்திறனை மட்டும் கொண்டவனாக இல்லாமல் அதற்கு பிறகு அந்த சொல்லை வைத்து வினையாற்றுகிறவனாக செயல்திறன் காட்டுகிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் அந்த செய்யப்படுகிற அந்த செயல் தூய்மையான செயலாக இருந்தால்தான் அதில் உறுதிப்பாடு வரும். உறுதிப்பாடு வந்தால்தான் சொல்வன்மை வரும். உறுதியில்லாத ஒரு விடயத்தை நாங்கள் வன்மையாக சொல்ல முடியாது. பொய் சொல்லுகிற பொழுது எங்களுக்குள்ளே ஏற்படுகிற தடுமாற்றம் அதற்கு ஒரு சான்று. ஆகவே உறுதியான விடயங்களை ஒரு அமைச்சன் சொல்லி முடிவெடுக்க வேண்டுமானால் அவனுக்கு வினை தூய்மை அவசியம், செய்கிற வினையில் தூய்மை அவசியம் என்பதை அடுத்ததாக சொல்லி, தூய்மை இருக்கிறது தெரிந்துவிட்டால் திட்பம் தானாக வரும், அதிலே உறுதி வரும். அதை சொல்வதற்காக வினை திட்பம் என்ற அதிகாரத்தை வைத்து அதற்கு பிறகு அந்த வினை திட்பம் வந்துவிட்டால் வினை செயல் வகை அதற்கு அடுத்தது தானாக தொடரும் என்பதை உணர்த்துவதற்காக வினை செயல் வகையை சொல்லி, அதற்கு அடுத்ததாக ஒரு அமைச்சன் அந்த வினைகளை செய்கிற பொழுது அமைச்சனுக்குரிய முக்கிய வினையாக இருக்கிற ஒன்று தூது. அந்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது நிலை கொண்டிருக்கிறோம். தூது என்பது 2 வகையானது என்று பரிமேலழகர் நமக்கு பிரித்து காட்டுகிறார். அதிலே ஒன்று கூறியது கூறுவான் என்று ஒரு தூதன், ஒரு அரசன் சொல்லிவிட்டதை அப்படியே சென்று சொல்லுகிறவன் என்பது ஒரு தூதனுடைய ஒரு வகை. அடுத்தது தான் வகுத்து கூறுவான் என்று இன்னொரு வகை. அதாவது சொல்லிவிட்ட தூதை அவன் சென்று செல்லுகிற காலத்திலே சூழ்நிலைக்கேற்ப, தேவைக்கேற்ப, காலத்துக்கேற்ப, இடத்துக்கேற்ப வருகிற விடயங்களை அவனே வகுத்து கொண்டு, அரசனிடம் அனுமதி பெறாமல் அவனே வகுத்து கொண்டு சொல்லுகிற தூதுதான் இந்த வகுத்து சொல்லுகிற தூது என்று சொல்லப்படுகிறது. அனுமனை இலங்கைக்கு அனுப்புகிற பொழுது ராமன் சீதையை தேடுவதற்காக மட்டும்தான் அனுப்பினான். சீதைக்கான அடையாளங்களை சொல்லி அனுப்பி சீதையை தேடுவதற்காக மட்டும்தான் அனுப்புகிறான். அனுமன் போய் சீதையை காணுகிறான். அந்த அளவிலே ராமன் சொன்ன வேலை முடிந்து போய் விடுகிறது. ஆனால் அனுமன் அதற்கு பிறகு அசோகவனத்தை அழித்து அரக்கர்களை அழித்து அதன் மூலமாக ராவணன் முன் சென்று தூதரைக்கிற செயல் என்பது ராமனால் சொல்லிவிடப்பட்ட செயல் அல்ல. அப்படியானால் ஒரு சேவகன் தலைவனை மீறி இந்த செயல்களை எல்லாம் செய்யலாமா? யாரை கேட்டு இதை செய்தான்? ஆகவே அனுமன் செய்தது குற்றம் என்று வழக்காடவும் கூடும். ஆனால் திருக்குறளுடைய இந்த அதிகாரம் படித்தவர்களுக்குத்தான் அதனுடைய நியாயப்பாடு தெரியும். வகுத்து கூறுதல் என்கின்ற ஒரு உரிமை தூதனுக்கு உண்டு. அறிவுடைய தூதனுக்கு அது கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன் அனுமன் இந்த காரியங்களை எல்லாம் செய்தான் என்றால், சீதை நிறைவாக அவனுக்கு சொல்கிற செய்தியிலே ஒன்று, இன்னும் 1 மாதம் நான் காத்திருப்பேன், 1 மாதத்துக்குள்ளே என்னை மீட்டெடுக்காவிட்டால் அதற்கு பிறகு நான் உயிர் துறப்பேன் என்று அவள் சொல்லிவிடுகிறாள். ஆகவே 1 மாத காலம்தான் இருக்கிறது. கடல் தாண்டி வர வேண்டும், படையை கொண்டு வர வேண்டும், இத்தகைய தேவைகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே இனி போய் ராமனிடம் ஆலோசித்து ராவணனுக்கு மீண்டும் ஒரு தூது வருவதானால் வீணாக காலம் செலவழிந்துவிடும். அருமையாக இருக்கக்கூடிய அந்த கால நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால்தான் அனுமன் அதற்கு பிறகான வேலைகளை செய்து ராவணனை சந்தித்து நேரே தூதுரைக்க விரும்புகிறான். ராவணனை சந்திக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்ததாலே அசோகவனத்தை அழித்தால் அரக்கர் போரிட வருவார்கள், அவர்களையும் கொன்றால்
தன்னை ராவணன் முன்பாக கொண்டு சென்று விடுவார்கள். அப்பொழுது தான் நினைத்த காரியத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்ததாலேதான் அனுமன் அந்த காரியங்களை எல்லாம் செய்து ராவணனை எச்சரித்து அதற்கு பிறகு மீண்டு வருகிறான் என்ற செய்தியை ராமாயணத்திலே படிக்கிறோம். இதுதான் வகுத்து கூறுதலுக்கான உண்மையான விளக்கமாக, தானே வகுத்து கூறுவதற்கான உண்மையான விளக்கமாக இருக்கிறான். அதே போலத்தான் கிருஷ்ணன் தூதிலேயும் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு போருக்கான ஆயத்தங்களை எல்லாம் கிருஷ்ணன் செய்துவிட்டு வருகிறான். ஒவ்வொருவரிடமும் போய் ஒவ்வொரு செய்தியை சொல்லி விதுரன் வில்லுடைக்கும்படியாக செய்து குந்தி தேவியினிடம் சில வரங்களை பெற்று போருக்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்து வருவது என்பது வகுத்து கூறுதல் என்ற அந்த அமைப்புக்குள்ளே அடங்குகிற தூது முறைமை என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரத்திலே, தூது என்ற அதிகாரத்திலே தூதினுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு கூறியது கூறுவான், வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என்கின்ற அந்த 2 தூதருடைய லட்சணங்களையும் சொல்லி இருக்கிறார். அந்த அதிகாரத்திலே 4 குறள்கள் படித்திருக்கிறோம். 4 குறள்களையும் ஒரு தரம் வாசித்து விட்டு இன்றைக்கு 5ஆம் குறளுக்குள்ளே நாம் நுழையலாம். அதிகார எண் 69. அதிகார தலைப்பு தூது. குறள் எண் 681. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. தூதனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை சொல்கிறார். அன்புடைமை என்பது தம் சுற்றத்தார் மேல் கொண்டிருக்கிற அன்பு என்று பரிமேலழகர் எழுதுகிறார். அப்படி ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்கிற பொழுது மீண்டும் ஒரு குறளிலே அன்பு என்று சொல்லப்படுகிறதுனாலே தன்னை சார்ந்தவர்கள் மேல் கொண்ட அன்பும் ஒரு தூதனை சரியாக செயல்பட வைக்கும் என்பது ஒன்று. அடுத்தது தன் தலைவன் மேல் கொண்ட அன்பு என்று அன்பை 2ஆக பிரித்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் எடுத்து காட்டுகிறார். அந்த அன்புடைமையும் நல்ல குடியில் புறத்தலும், ஒரு உயர்ந்த பண்புகள் வருவதற்கு நற்குடி பிறப்பும் ஒரு காரணமாகிறது என்பது நம் தமிழர்களுடைய முடிவு. நற்குடி என்பது இன்றைக்கு நாம் வைத்து மோதிக்கொண்டிருக்கிற சாதி அல்ல. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பலகாலம் நெறியோடு வாழுகிற வாழ்க்கை முறையிலே தான் குடிமுறைமை என்கிறோம். ஒழுக்கமுடைமை குடிமை என்று திருவள்ளுவர் பின்னாலே பேசப் போகிறார். இழுக்கம் வெளிபுறப்பாகிவிடும். ஆகவே ஒழுக்கங்களை பேணி வாழ்கிற முறைமை பலகாலம் பேண பல அந்த குடிகளிலே அது ஒரு உறுதிப்பாட்டை தரும். அதனால்தான் இங்கேயும் அந்த ஆன்ற குடிப்புறத்தலை சேர்த்துக் கொள்கிறார். அடுத்தது வேந்து அவாம் பண்பு. இவனை கண்ட உடனேயே அரசர்களுக்கு அவன் மேலே ஒரு நாட்டம், மதிப்பு ஏற்பட வேண்டும். அது தன் அரசனுக்கு மட்டுமல்லாமல் தூது போகிற எதிரி அரசனுக்கு கூட இவனை பார்த்தால் இவன் சொற்களை கேட்கலாம் என்கின்ற எண்ணத்தை தர வேண்டும். இதெல்லாம் ஒரு தூதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று இந்த குறள் சொல்லுகிறது. குறள் எண் 682. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அடுத்ததாக 3 விஷயங்களை சொல்கிறார். தன் அரசன் மாட்டு அன்புடைமை. தன் தலைவனிடத்திலே அன்புள்ளவனாக தூதன் இருக்க வேண்டும். அது கட்டாயமான தேவையில்லை ஒன்று. அடுத்தது அறிவு என்றால் இந்த விடயங்கள் சார்ந்த பொருள் விடயங்கள் சார்ந்த நூல்களிலே அறிவுடையவனாக இருக்க வேண்டும். அது 2வது. அடுத்தது ஆழ்ந்த சொல்வன்மை. சொல்வன்மை என்பதே உயர்ந்த விஷயம். அது ஆழ்ந்த சொல்வன்மை என்பதிலே இருந்து தூதனுக்குரிய சொத்திறனுடைய நுட்பத்தை எடுத்துரைக்கிறார். ஆகவே இந்த 3ம் ஒரு தூதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பு என்று முதல் குறளிலே 3, 2வது குறளிலே 3 சொல்லி தூதருக்கு இருக்க வேண்டிய சிறப்பு இயல்புகளை வகுத்து சொன்னவர். அடுத்ததாக தான் வகுத்து சொல்லும் தூதினுடைய லட்சணங்களை சொல்லத் தொடங்குகிறார். குறள் எண் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. வேளாருள் அதாவது பகை அரசர்களுக்குள்ளே சென்று வெற்றி தரும்படியாக தூதுரைப்பானுடைய பண்பிலே முக்கியமானது நூலாருள் நூல்வல்லன் ஆதல்.
படித்தவர்களுக்குள்ளே படித்தவனாக அவன் இருக்க வேண்டும். கற்றவர்கள் சபையிலே இவன் தனித்த தகுதி கொண்டவனாக இருக்கிறவனையே தூதனுப்ப வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்கிறார். குறள் எண் 684. அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இப்படித்தான் இந்த சொற்களை போட்டு குறளை அமைக்கிறாரோ என்று ஒவ்வொரு முறையும் ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது. அறிவு இருக்க வேண்டும், அதை பரிமாறர்கள் விளக்கம் செய்கிறது. உங்களுக்கு தெரியும், அறிவு என்பது ஒரு மனிதருக்கு ஏற்படுகிற இயற்கை திறன், படித்து வருகிறதல்ல, அது கல்வி. தானாக பிறப்பின் போதே பல பிறவிகளின் அனுபவம் காரணமாக ஒருவனுக்கு இருக்கின்ற மதிநுட்பத்தை அறிவு என்பார்கள். ஆகவே இங்கே அறிவை சொல்லுகிறார். அறிவு, அதுக்கு பிறகு ஆராய்ந்த கல்வி. ஆகவே அறிவு வேறு கல்வி வேறு என்று நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். அறிவிருந்தால் கல்வி தேவை இல்லை என்று இல்லை. அறிவிருக்கிறவனுக்கும் கல்வி இருந்தால்தான் அந்த அறிவை நாம் நெறி செய்ய முடியும். ஆகவே அறிவு முதல், அடுத்தது ஆராய்ந்த கல்வி, அடுத்தது உரு. அதை இடையிலே கொண்டு வந்து சொல்லுகிறார். உரு என்பது தோற்றப்பொழிவு. அது ரொம்ப அவசியம். தோற்றப்பொழிவு என்பது மற்றவர்களை ஈர்க்கிற விடயங்களிலே ஒன்று. தோற்றப்பொழிவை நாம் தேவையில்லை என்று கருதக்கூடாது. அது இங்கே அழகல்ல. தோற்றப்பொழிவு என்பது அழகல்ல. அழகு வேறு, தோற்றப்பொழிவு வேறு. தோற்றப்பொழிவு என்பது ஒருவரை கண்டால் அவர்பால் ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிற வடிவத்தை தான் தோற்றப்பொழிவு என்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியவில்லை, இப்ப வடுவூர் ராமையா பிள்ளை என்று ஒரு நாட்டிய வித்தகர் இருந்தார். தனியே நாட்டியத்துக்கு ஒரு பாணி அமைத்தவர். கிட்டத்தட்ட என்னை விட கொஞ்சம் பெரிய தோற்றமாக இருப்பார். அவர் ஒரு அழகு ஆனழகன் போட்டிக்கு போனால் கட்டாயம் தோற்பார். என்றால் வடிவத்திலே பெரியவர், அவருடைய பெரிய பெரிய தோற்றம், பெரிய முகம், இதெல்லாம் ஒரு ஆனழகனுக்குரிய விதம் இல்லை. ஆனால் அவரை கண்டால் எவரும் எழும்பி நின்று மரியாதை செய்வார்கள். அந்த அளவு ஒரு தோற்றப்பொழிவோடு இருந்தவர். அதுபோலதான் நாம் எல்லாரையும் பல பேரை சொல்லலாம். இசையாளர்களை சொல்லலாம், இயலாளர்களை சொல்லலாம். தோற்றப்பொழிவு என்பது வேறு, அழகு என்பது வேறு. அதனால்தான் அறிவு உரு என்கிறார். ஏனென்றால் அந்த தோற்றப்பொழிவு உள்ளவன் ஒரு சபைக்கு சென்றால்தான் எதிராளிக்கு இவன் சொல்லை கேட்கலாம் என்ற எண்ணம் தோன்றும். அதனாலேதான் உருவையும் கொண்டு வந்து அறிவு தேவை, உருவம் தேவை, அதற்கு பிறகு ஆராய்ந்த கல்வி தேவை என்று சொல்லி தூதுரைக்கிறவன், அதாவது வகுத்து கூறுகிற தூதுரைக்கிறவனுக்கு இவையெல்லாம் அவசியம் என்கிறார். அதிலேயும் பாருங்கள், இது மூன்றையும் சொல்லிவிட்டு அறிவு, உரு, ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் என்று போட்டு விடலாம். இம்மூன்றின் செறிவுடையான். இது ஏதோ லைட்டா இருந்தால் போதாது. இவை மூன்றும் ஓரளவு இருந்தால் போதாது, மூன்றும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று அந்த சொல் பாருங்கள், பாட்டுக்கும் வந்து விடுகிறது, பொருளுக்கும் பொருந்தி விடுகிறது. செறிவுடையான் என்று சொல்லுகிறது மூலம் இம்மூன்றும் நிரம்பி கிடக்கிறவன் தான் தூதனாக தகுதி உள்ளவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். குறள் எண் 685. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. உரை. தொகச்சொல்லி, ஆமாங்கய்யா, புது குறள். தொகச்சொல்லி வேற்றரசர்க்கு பல காரியங்களை சொல்லும் வழி காரண வகையால் தொகுத்து சொல்லியும் தூவாத நீக்கி நகச்சொல்லி. முதல் ஒரு தரம் வாசியுங்கள், பிறகு பொருள் விளங்குவோம். தூவாத நீக்கி நகச்சொல்லி இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் சொல்லியும் நன்றி பயப்பது தூதாம். தன் அரசனுக்கு நன்மையை பயப்பவனே தூதனாவான். இவ்வளத்தையும் திருப்பி ஒரு தரம் படியுங்கள். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. உரை. தொகச்சொல்லி வேற்றரசர்க்கு பல காரியங்களை சொல்லும் வழி
காரண வகையால் தொகுத்துச் சொல்லியும். ஒரு இவ்வளத்தையும் விளங்க வேண்டும். காரணம் காரியம் என்று இருக்கிறது. பல காரியங்களுக்கு ஒரு காரணம் அடிப்படையாக இருக்கலாம். சும்மா வெறுமனே அதற்கு ஒரு விளக்கம் சொல்வதானால், நெருப்பு என்கின்ற ஒரு காரணம் பொரிக்க பயன்படுகிறது, அவிக்க பயன்படுகிறது, வறுக்க பயன்படுகிறது, சுட பயன்படுகிறது, இப்படி பலதை சொல்லலாம். இதைவிட இந்த நெருப்பு என்ற காரணத்தை சொன்னால் அதனாலே இவ்வளவும் நடக்கும் என்ற காரியங்கள் விளங்கும். இது ஒரு அடிப்படை. நெருப்பு என்ற ஒரு காரணத்தை சொன்னால் அதனாலே இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லலாம். ஆகவே தூது போகிறவன் தான் கொண்டு போன விஷயத்தை இவன் வகுத்து சொல்லுகிற தூதன் அதை மறந்து போகக்கூடாது. பலது சொல்லிக் கொண்டிருக்கப்படாது. நீ இந்த தூதுக்கு உடன்படாவிட்டால் உனக்கு இது நடக்கும், அது நடக்கும், அங்கே விடுவாய், இவன் வருவான், அவன் விடுவான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எப்பொழுதும் முக்கியமான விஷயங்கள் பேசுகிற பொழுது சுருக்கமாக பேச தெரிய வேண்டும். அதற்கு திருவள்ளுவர் உதாரணம். ஆகவே பல விடயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் கேட்கிற அரசனுக்கு பெரும்பாலும் அது அவனுக்கு எதிரான செய்தியாகத்தான் இருக்கும். அதை மறந்து போகக்கூடாது. தூதன் போய் தூது போகிற அரசனுக்கு சார்பான செய்தி சொல்ல மாட்டான். தூது போகிற அரசனுக்கு எதிரான செய்தி தான் சொல்லுவான். நமக்கு எதிரான செய்திகளை கேட்பதென்பதே சலிப்பு தருகிற விடயம். அதனால்தான் வீட்டிலே பெற்றோர்கள் சொல்லுகிற புத்திமதி பிள்ளைகள் பல பேருக்கு சலிப்பு தருகிறது. ஏனென்றால் அது அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்காது. அங்கே போகாதே, இங்கே போகாதே, கட்டாயம் நீ படிக்க வேண்டும், இந்த நண்பன் உனக்கு பொருத்தமானவன் இல்லை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் பிள்ளைகளுக்கு சலிப்பு தருகிறது. அப்படி சலிப்பு தருகிற விடயங்களை சொல்கிற பொழுது அதிகமாக நீட்டி சொல்லக்கூடாது, சுருக்கி சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான், ஏனென்றால் கசப்பான விடயத்தை சொல்லுகிறோம் என்பது ஒன்று, அதுவே அந்த விஷயத்தை வெறுக்க செய்யும். அதை வேறு விரித்து விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தால் அது இன்னும் கசப்பாக இருக்கும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், கசப்பான விஷயத்தை சொல்கிற பொழுது தொகை சொல்ல தெரிய வேண்டும், தொகுத்து சொல்ல வேண்டும். அது எப்படி தொகுத்து சொல்வதென்றால் அதற்குத்தான் பரிமாளர்கள் விளக்கம் தொகுத்து சொல்வது என்றால் என்னென்றால், காரியங்களாக சொல்லிக் கொண்டிருந்தால் நீண்டு போகும். நீ சிகரெட் குடிக்க கூடாது, நீ படிக்க வேண்டும், நீ கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது, நீ காலத்தை வீணாக்க கூடாது, நீ படிக்க, இப்படி பலதை சொல்வதை விட நீ உருப்படுகிற வழியை பார் என்கின்ற ஒன்றுக்குள்ளே இதெல்லாம் அடங்கி விடுகிறது. அப்போ காரண வகையால் சொன்னால் காரியங்களை சொல்கிறது போல விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரசனிடம் தான் வகுத்து தூது சொல்லக்கூடிய ஒருவன் தான் சொல்ல நினைக்கிற தூதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், காரியங்களாக விரித்து கொண்டிருக்காமல் காரணத்தாலே ஒன்றை சொல்வதன் மூலம் மிச்ச காரியங்களை விளங்கும்படியாக அந்த செய்திகளை சொல்ல வேண்டும். அதைத்தான் தொகைச்சொல்லி என்கிறார். படியுங்கள். தொகைச்சொல்லி வேற்றரசர்க்கு பல காரியங்களை சொல்லும் வழி காரண வகையால் தொகுத்து சொல்லியும். தூவாத நீக்கி நகச்சொல்லி இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் சொல்லியும். இதுவும் ரொம்ப முக்கியம். அந்த அரசனுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்ல போகிறான் இவன். தூது போனவன் அரசருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை, எப்பவும் நான் திரும்பவும் சொல்லுவேன், தூது போகிறவன் எதிராளி அரசனுக்கு விருப்பமானதை சொல்ல போக மாட்டான், பிடிக்காததைத்தான் சொல்ல போவான். தூய்மை என்பதிலே இருந்து எதிர் சொல்லாக பிறந்தது தூவாத, தூய்மை அல்லாத என்ற அர்த்தம். தூய்மை அல்லாத என்றால் இனிமை தராத விடயங்களை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிற பொழுது எந்த அரசனுக்கும் கோபம் வரும். அதுதான் அங்கே சொல்ல வருகிறார் உரையிலே. அப்படி பிடிக்காத விஷயத்தை சொல்கிற பொழுது, அல்லது அவனுக்கு வெறுப்பு தரக்கூடிய, இன்னா 40 என்கிறோமே, கூடாதது என்று அவனுக்கு கூடாதவற்றை சொல்கிற பொழுது ஒரு நகைச்சுவையோடு சேர்த்து சொல்ல வேண்டும். நகைச்சுவை என்பது இதுக்குத்தான் பயன்பட வேண்டிய மருந்து. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அரசனுக்கு செய்தியை சொல்கிற பொழுது ஒரு ஒரு கலகலப்பு உண்டாகும்படியாக 4 விஷயத்தை அதுக்குள்ளே அடக்கி சொன்னால், அந்த நகைப்பு என்பது இப்ப நாங்கள் சொல்லுகிறோமே, இப்போ எலுமிச்சம்பழச்சாறு
பிழிகிறோம். ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்கிறார்கள், பிழிகிறோம். அது பச்சை புளியாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை தண்ணீருக்குள்ளே பிறந்தால் ஒரே புளிப்பாக இருக்கும். குடிக்கிறதுக்காக என்ன, அதுக்குள்ளே சர்க்கரை சேர்த்துக் கொள்வோம். சர்க்கரை சேர்த்து விட்டால் அந்த எலுமிச்சம் சாறு எங்களுக்கு சுவையானதாக படுகிறது. அதுபோல கசப்பான விடயத்தை சொல்ல வருகிறவன் அதற்குள்ளே கொஞ்சம் நகைப்புத்தன்மையை சேர்த்து கொண்டால் அந்த அரசனுக்குள்ளே அது உள்ளே போகும். விரும்பி அவன் அதை குடிக்க பார்ப்பான். அதுதான் நகைச்சொல்லி என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தூவாத நீக்கி நகச்சொல்லி இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் சொல்லியும். சொல்லப்படுகிற விஷயம் அவனுக்கு உவப்பில்லாத விஷயத்தையே நகைப்போடு சொல்லி அவனை உவக்கும்படியாக அதை கேட்க வைக்க வேண்டும். இதே நீங்கள் எல்லாரும் அது இந்த 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 பகுதியிலே இருக்கிற சிக்கல் என்னவென்றால், இதை நாங்கள் படிக்கிற பொழுது தூதன் என்றால் அந்த காலத்திலே இருக்கிற மாதிரி ஒரு இடத்திலே கச்சை கட்டிய ஓலைச்சுவடை இதை கையிலே கொண்டு போகிற ஒரு வீரனைத்தான் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆகவே இது ஏதோ அரசர் சம்பந்தமான விஷயம் என்று நினைக்கிறோம். இது ஒவ்வொரு நிர்வாகத்துக்குள்ளும் இது வரும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுப்பாளை அப்படி நினைத்து படிக்க வேண்டும். இப்ப இன்றைக்கு அரசு என்றால் ஒரு 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 நிர்வாகத்தினுடைய தலைவன், அதுதான் இன்றைக்கு அரசன். அது குடும்பத்திலேயே ஒரு நிர்வாக தலைவன் என்றால் அவன் குடும்பத்துக்கு அரசன். அங்கேயும் இந்த அமைச்சு, நட்பு, அரண் எல்லாம் இருக்கும். ஆகவே இதுதான் நிர்வாகம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ அரசர் சம்பந்தமான விஷயம், நமக்கு பொறுத்த இல்லாத விஷயம் என்று நினைக்க கூடாது. அதுபோல நாங்களும் ஒரு ஊருக்குள்ளே 2 பகுதிக்குள்ளே சண்டை வந்து விட்டது என்று வையுங்கள். அது சாதி சண்டையாக இருக்கலாம், சமய சண்டையாக இருக்கலாம், குடும்ப உறவு சண்டையாக இருக்கலாம். இதை தீர்க்க ஒருவர் போவார். அவருக்கு பெயர் தூதுதான். அவர் தூதுக்கு போகிறவர். அவர் தீர்க்கிற பொழுது எப்படி இந்த பேச வேண்டும் என்பதற்கு இது நல்ல உதாரணம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். எதிராளியிடம் போய் பேசுற பொழுது இந்த சண்டையை விடுங்கள், கோர்ட்டுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது பலது சொல்லப்படாது. சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு அதை நகைச்சுவையாக சொன்னால் எதிராளி கேட்பான். கசப்பான விஷயத்தையும் எதிராளி கேட்பான். அதற்கான அதிகாரமும் குரலும் நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் நினைத்து கொண்டுதான் இதை படிக்க வேண்டும். இது ஏதோ அரசர்களுக்கு சம்பந்தமான விஷயம் என்று நினைக்காதீர்கள். எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் அரசனாக இருப்போம், அமைச்சனாக இருப்போம், தூதனாக இருப்போம். இதையெல்லாம் நம் தனி வாழ்வுக்கும் உரியது என்று நினைத்து கொண்டுதான் இதை படிக்க வேண்டும். அதனாலேதான் இந்த குறள் முக்கியமாகிறது. தொகை சொல்ல தெரிய வேண்டும். தூவாத நீக்கி, அதாவது இன்னா சொற்களை அல்லது கருத்தை அதை அகற்றி நகைச்சொல்ல தெரிய வேண்டும். ஒரு விளையாட்டுத்தனமாக பேசி சிரித்து அவர்களையும் உடன்பட வைக்கும்படி சொன்னால் அவனும் அதை கேட்பான். நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் சொல். தன் அரசனுக்கு இங்கே நன்றி என்பது நன்மையை குறித்து நிற்கும். அது நாங்கள் முன்னமும் பலதரம் படித்திருக்கிறோம். நன்றி என்பது தனியே நன்றியை சொல்லாது நன்றி என்ற சொல்லுக்கு நன்மை என்ற பொருளும் உண்டு. நன்மை பயக்கிறது தான் சொல். யாருக்கு நன்மை என்றால் தன் அரசனுக்கு நன்மை பயப்பது என்று விளங்கி கொண்டு இந்த குறளை படிக்க வேண்டும். திருப்பி முதலில் இருந்து ஒரு தரம் அந்த உரையை படித்துவிட்டு உரை குறிப்பு படியுங்கள். தொகச்சொல்லி வேற்றரசர்க்கு பல காரியங்களை சொல்லும் வழி காரண வகையால் தொகுத்து சொல்லியும். தூவாத நீக்கி நகச்சொல்லி இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் சொல்லியும். நன்றி பயப்பது தூதாம். தன் அரசனுக்கு நன்மையை பயப்பவனே தூதனாவான். உரை குறிப்பு. பல காரியங்களுக்கு உடம்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கும் காரணமாயது ஒன்றை சொல்ல அதனால் அவை விளையுமாறு உய்த்துணர அருமையானும் சுருக்கத்தானும் உடம்படுவர். பல காரியங்களுக்கு உடம்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கும் காரணமாயது ஒன்றை சொல்ல அவற்றுக்கும் இல்ல என்னது வாசிங்க திருப்பி காரணமாவது அவற்றுக்கும் காரணமாவது
அவற்றுக்கும் வராது, அவற்றுக்கு காரணமானது என்று வர வேண்டும். பல காரியங்களுக்கு உடன்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கு காரணமாயது ஒன்றை சொல்ல அதனால் அவை விளையுமாறு சொல்ல வேண்டியவன் அதற்கு காரணமான ஒன்றை சொன்னால் அது தானாக மற்றவையெல்லாம் உணரப்படும் என்பதுதான் இங்கே சொல்ல வருகிறார். அவற்றுக்கு காரணமாய ஒன்றை சொல்ல. பரம்பரையான் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு. இப்போ என்னுடைய பரம்பரை என்றால் அப்பாவுக்கு மகன் தொடர்பு, பாட்டனுக்கு அப்பா தொடர்பு என்ற இந்த தொடர்பைத்தான் பரம்பரை என்பது. அதனால்தான் அந்த சொல் பரம்பரைக்கே வந்தது. ஆகவே பரம்பரையான் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பான விடயத்தை அந்த அந்த மரபு நோக்கி இது இன்னாருக்கு தொடர்பு இது, இன்னாருக்கு தொடர்பு இது என்று வருகிற பொழுது ஒரு காரணத்தை சொல்ல மிச்சமெல்லாம் விளங்கும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பல காரியங்களுக்கு உடன்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கு காரணமாயது ஒன்றை சொல்ல அதனால் அவை விளையுமாறு உய்த்துணர அருமையானும் சுருக்கத்தானும் உடம்படுவர். ரெண்டு விஷயம் நடக்கும். இப்படி பரம்பரையான் என்பது தொடர்பு பற்றி சொல்வது, காரணத்தை சொல்ல காரியம் விளங்குவது என்பது லேசாக விளங்கிவிடும். அது முக்கியம். ஒரு காரணத்தை சொல்ல அதனால் விளையக்கூடிய காரியத்தை விளங்குவது என்பது சுலபமாக விளங்கக்கூடிய விஷயம் ஒன்று. காரியங்களாக சொன்னால் நீளச் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், காரணமாக சொன்னால் சுருங்க சொல்லலாம். ஆகவே ரெண்டு விடயம் இதுக்குள்ளே இருக்கிறது. ஒன்று சுருங்க சொல்லுதல், மற்றது உய்த்துணர வைத்தல். இந்த ரெண்டும் இந்த காரண வகையால் சொல்வதனாலே வரக்கூடிய நமக்குரிய லாபங்கள். ராவணனுக்கு புத்தி சொல்லுகிற பொழுது வீடனன் என்னென்னவோ எல்லாம் சொல்லி பார்த்தான், அவன் கேட்கவில்லை. கடைசியிலே இரணியன் படலம் என்று ஒரு படலத்திலே கம்பர் தனியே கொண்டு வந்து வான்மீகிலே இல்லாத ஒரு பகுதியை செருகுகிறார். இரணியன் படத்திலே அவன் என்ன சொன்னான் என்றால், இரணியன் என்று ஒருவன் எத்தனையோ பலத்தோடு இருந்து கடைசியிலே தன் பிள்ளையே எதிரியாக கொண்டு மாண்டு போனான். இது நீளமான ஒரு பகுதியாக கம்பர் சொல்லுகிறார். அவர் வைஷ்ணவர் என்ற காரணத்தினாலே அந்த பகுதியை கொண்டு வந்து புகுத்த வேணும் என்று விரும்பினார் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், வேறொன்றை சொல்ல அந்த பரம்பரை தொடர்பினாலே இது விளங்கப்படும். இப்படித்தான் இப்பொழுது நீயும் நினைக்கிறாய், இரணியனும் இப்படித்தான் நினைத்தான், பிறகு ஒரு சின்ன விஷயத்திலே விழுந்து போனான் என்பதை நேரடியாக சொன்னதை விட வேறொரு காரணத்தினாலே சொல்ல விளங்கப்படும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லுகிற முறைமை வந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் கம்பர் காவியம் படைக்கிற பொழுது இரணியன் பள்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு தனிநூல் போல நீட்டித்தான் படைக்கிறார். அவருக்கு அதன் காவிய நோக்கத்திலே அது வேறு விஷயம். எப்பொழுதும் காரணமாக சொல்ல வேணும். சொன்னால் இது நடந்தால் இது நடக்கும் என்று பரம்பரை தொடர்பு பற்றி உணரலாம். இரண்டாவது, காரண வகையாக சொல்கிற பொழுது சுருங்க சொல்லலாம், நீட்டி சொல்ல வேண்டிய அவசியம் வராது. இந்த ரெண்டு லாபமும் இருக்கிறது என்கிறார் தொகை சொல்லுவதிலே. பல காரியங்களுக்கு உடன்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கு காரணமாயது ஒன்றை சொல்ல அதனால் அவை விளையுமாறு உய்த்துணர அருமையானும் சுருக்கத்தானும் உடம்படுவர். இன்னாதவற்றிற்கு உடன்படாதார் தம் மனம் மகிழச் சொல்ல அவ்வின்னாமை காணாது உடம்படுவர். ஆதலின் அவ்விருவாற்றானும் தன் காரியம் தவறாமல் முடிக்க வல்லான் என்பதாம். இன்னாதவற்றை சொல்லுகிற பொழுது மனம் மகிழச் சொல்லுவது. நகை என்றது உண்மையிலே அதுதான் பிறகு மனமகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் நகைப்பு. நகைச்சொல்லி என்பதற்கு என்னவென்றால் இந்த இன்றைக்கு பேச்சாளர்கள் விடுகிற இந்த கிண்டல் பகுதிகள் அல்ல. இவன் சொல்லுகிற பொழுது அவனுக்கு மனம் மகிழும்படியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். நகைச்சொல்வது என்பது, நகைச்சுவை என்பதே எப்படி வந்தது என்றால் மற்றவருடைய மனதை மகிழச் செய்வதற்காக வந்த சுவை, அதுதான் நகைச்சுவை. அதனாலேதான் மெய்ப்பாடுகள் சொன்ன நம் பெரியவர்கள் மெய்ப்பாடுகளை 8 வகையாக தமிழிலே சொன்னார்கள். வடமொழியிலே நவரசம் என்று 9ஆக பிரித்து சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய உணர்ச்சிகள், கோபம், வெறுப்பு, காதல், வியப்பு, இப்படி பல விஷயங்களை சொன்னார்கள். இதிலே முக்கியமான விஷயம், இந்த மெய்ப்பாடுகள் பெரும்பாலும் நாட்டியத்திலே தான்
ஒரே நேரத்திலே நமக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நாட்டிய சாஸ்திரத்திலே இந்த மெய்ப்பாடுகளை வைத்துத்தான் அவர்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள். உள்ளத்திலே ஒரு உணர்ச்சி தோன்றுகிற பொழுது அந்த உணர்ச்சிக்கேற்ப உடலிலே மாறுதல்கள் ஏற்படும். அதனாலேதான் மெய்ப்பாடு, மெய்யில் படுவது. உள்ளத்தில் தோன்றுகிற உணர்ச்சிகளை 9ஆகத்தான் நம் தமிழர்கள் நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். இந்த வகுப்பதிலே அவர்களுக்கு நிகரான ஒருத்தர் இருக்க வாய்ப்பில்லை. சுவையா, அது 6 சுவைதான் வகுத்தார்கள். நேற்றோ முந்த நாளோ இந்த ஃபேஸ்புக்கிலே யாரோ ஒருத்தர் எழுதி இருக்கிறார், எங்கேயோ ஒரு நாட்டிலே நின்று கொண்டு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற சாப்பாடுகளை பார்த்து எத்தனையோ வகையான சாப்பாடு இருக்கிறது, நாங்கள் தான் இன்னும் அறுசுவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று எழுதுகிறார். அவருக்கு அடிப்படை விளங்கவில்லை. அறுசுவை என்பது சுவை 6 தான். அந்த சுவையை ஒன்றோடொன்று கலக்க வருகிற சுவைகள் வேறுபடலாம். அது ஒன்றோடொன்று கலப்பது மட்டுமல்ல, ஒரு சுவையையே விகிதாசாரத்திலே கூட்டி குறைத்து கொண்டு போக அது ஒவ்வொரு சுவையாக மாறும். பிறகு இது ஒவ்வொன்றும் இன்னொன்றோடு சேர இன்னொரு சுவையாக மாறும். எப்படி 7 சுரங்களை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான ராகங்களை தீர்மானித்தார்களோ அதுபோல இந்த சுவை உணவுகள் பலது ஆகலாமே தவிர அடிப்படை சுவையை ஆராய்ந்தீர்களானால் அது 6 தான். அதுபோல நம்முடைய மனதிலே தோன்றுகிற அடிப்படை உணர்வுகள் 9 தான். அதிலே எந்த மாற்றத்துக்கும் இடம் இல்லை. இதிலே ஒன்று பலவாகும். இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் சோகம் என்கின்ற ஒரு மெய்ப்பாடு என்றால் அதிலேயே ஒரு 10,000 வகையான சோகம் இருக்கிறது. பரீட்சையில் சித்தியடையாதவனுடைய சோகம், காதலில் தோல்வி அடைந்தவனுடைய சோகம், பிள்ளையை இழந்த தாயினுடைய சோகம், கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறவனுடைய சோகம், இப்படியே சொன்னால் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். ஆகவே மெய்ப்பாடுகளில் வகைகள் உள்ளே பிரியுமே தவிர அடிப்படை இதெல்லாம் சோகத்தினுடைய ஒரு கூறுகள் தான். ஆகவேதான் அந்த கூறுகளை ஆராய்ந்து 9 நவரசம் என்றார்கள் வடமொழியினர், மெய்ப்பாடுகள் 8 என்றார்கள் தமிழ் மொழியினர். அந்த பிரிவும் நான் உங்களுக்கு முன்பு ஒரு தரம் சொன்ன ஞாபகம். ஏன் வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த வேறுபாடு வந்தது என்றால் வடமொழியிலே சாந்தம் என்கின்ற ஒன்றையும் அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். ரசம் என்று வருகிற பொழுது சாந்தமும் ஒன்று. சாந்தம் என்பது என்னவென்று கேட்டால் இந்த நவரசங்களிலே சாந்தம் என்று ஒரு ரசம் இருக்கிறது. சாந்தம் என்பது என்னவென்றால் உள்ளத்திலே எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பது. எந்த உணர்வும் இல்லாமல் உள்ளம் அமைதியுற்றிருப்பதற்கு சாந்தம் என்று பெயர். அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது, அதிலே மறுப்பில்லை. அதனாலே வடமொழியாளர்கள் அதை ரசம் என்று எடுத்துக்கொண்டார்கள். தமிழ் மொழியிலே மெய்ப்பாடு என்று தலைப்பிடுகிற பொழுது மெய்ப்பாடு என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் உள்ள உணர்ச்சிக்கேற்ப உடலிலே என்ன மாற்றம் நிகழும். கோபம் வருகிற பொழுது என்னென்ன நடக்கும், கண் துடிக்கும், உதடுகளை கடிப்பார்கள். இப்படி தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் என்று ஒரு இயல் வைக்கிறது. அதிலே என்னென்ன உணர்ச்சிகள் வருகிற பொழுது உடம்பிலே என்னென்ன தன்மை மாறும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்களே அந்த சாந்தத்தை விட்டார்கள். சாந்தம் என்பது உணர்வற்ற நிலை. ஆகவே அது மெய்யில் படாது. சாந்தம் என்பது ஒருவரை பார்த்து இவர் சாந்தமுற்றிருக்கிறார் என்று உய்த்துணரலாமே தவிர அதற்கு மெய்ப்பாடு காட்ட முடியாது என்றபடியால் தான் அந்த தமிழிலே மெய்ப்பாடு வருகிற பொழுது சாந்தத்தை விட்டு விட்டார்கள். இந்த மெய்ப்பாடுகள் என்பவை நமக்கு நம்முடைய உடலிலே தோன்றி வருபவை. இதையெல்லாம் எதுக்கு சொல்ல தொடங்கினேன் சொல்லுங்கள். எந்த இடத்தில் தொடங்கினேன்? நீங்களும் என்னோடு பயணித்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. அந்த இடத்தை வாசியுங்கள், சொல்றேன். இன்னாதவத்திற்கு உடம்படாதார் தம் மனம் மகிழச் சொல்ல. சரி, என்ன நகை பற்றி சொல்லுகிற பொழுது அதை இவ்வளவும் சொன்னேன். இந்த மெய்ப்பாட்டிலே என்ன முக்கியம் என்று கேட்டால் அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு கோபம் வருகிறது என்றால் அதற்கு ஒரு மெய்ப்பாடு இருக்கும். அருவருப்பு வருகிறது என்றால் அதற்கு ஒரு மெய்ப்பாடு இருக்கும். வீரம் வருகிறது என்றால் ஒரு மெய்ப்பாடு இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த 8 உணர்வும் இந்த 9 உணர்வும் எங்களுக்கு மாறி மாறி வரும், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வரும். இந்த உணர்வுகள் ஒன்றும் வராத இடத்திலே எந்த மெய்ப்பாட்டை காட்டுவது? எனக்கு கோபம் வரவில்லை, சிரிப்பு, எனக்கு அருவருப்பு வரவில்லை, காதல் வரவில்லை, இப்படி ஒன்றும் வரவில்லை என்று வைப்போம். அப்போது என்ன மெய்ப்பாடு காட்ட வேண்டும் என்றால் நகை என்ற மெய்ப்பாட்டை எப்பொழுதும் காட்டலாம்.
இதுதான் நம்முடைய பெரியவர்கள் வகுத்த வகுப்பு. இப்ப கோபத்தை நீங்கள் எனக்கு சும்மா இருக்கிறேன் கோபம் மெய்ப்பாடு காட்டுவோம் என்று காட்டக்கூடாது. நான் சும்மா இருக்கிறேன் எனக்கு இப்ப காதல் மெய்ப்பாடை காட்டுவோம் என்று காட்டக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கிறேன் நகை மெய்ப்பாட்டை காட்டலாம் என்றால் அதுல ஒரு தப்பும் இல்லை. அதனால்தான் இந்த பரதநாட்டியத்தை ரசிக்கிற பொழுது யார் கட்டிக்காரர் என்று பார்க்கிறது என்று நீங்கள் டான்ஸ் பார்க்க வேண்டுமாயிருந்தால் ஒரு பாடலுக்கு அபிநயம் செய்கிற பொழுது அதிலே காதலோ வீரமோ இந்த 9 ரசத்தில் ஏதாவது வந்தால் அதற்குரிய மெய்ப்பாடு காட்ட வேண்டும். ஒன்றுமே இல்லை, ஒரு நிறுத்தம் செய்கிறார்கள், வெறுமனே நடனம், அதிலே ஒரு பொருள் இல்லாத நடனம் செய்கிறார்கள் என்றால் அந்த நேரம் முழுவதும் அந்த பிள்ளைகள் முகத்திலே சிரிப்பு காட்டியபடி இருக்க வேண்டும். சும்மாதானே இருக்கிறோம், கோபம் காட்டினபடி டான்ஸ் ஆடினால் டான்ஸ் தோத்து விடும். ஆகவே ஒரு நாட்டியத்தை நீங்கள்லாம் இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரு சபையிலே போய் ஒரு நாட்டியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது பிள்ளை என்று சொல்லுகிற ஆற்றல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டியம் ஆடுகிற பிள்ளை குறித்த ஒரு மெய்ப்பாடு அல்லது குறித்த ஒரு உணர்வு வந்தால் அந்த உணர்வு காட்டும். மற்ற எல்லா நேரத்திலும் முகம் சிரித்தபடி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நாட்டியத்தினுடைய சிறப்பு. ஆகவே நகைப்பு என்பது என்ன செய்யும் என்றால் உள்ளத்தை மகிழச் செய்யும். அதனால்தான் அதை எந்த நேரமும் வைத்திருக்கலாம் என்று விட்டிருக்கிறார். எந்த நேரமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு, சுவையிலே எந்த நேரமும் பயன்படுத்தக்கூடிய உணவு உப்பு. அதனால்தான் எல்லா சுவையிலும் அந்த ஓசையை வர வைத்திருக்கிற உரைப்பு புளிப்பு என்று அந்த உப்பு அதுக்குள்ள எல்லாம் கலந்து இருக்கிறது. அதுபோல உணர்விலே எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய உணர்வு என்பது நகை. அது என்ன செய்யும் என்றால் மனதை மகிழச் செய்யும். மற்ற ஒவ்வொன்றும் அந்தந்த உணர்ச்சியை தந்தரும். நகை உள்ளத்தை பொதுவாக மகிழச் செய்யும். அப்படி மகிழச் செய்யும்படியாக ஒரு செய்தியை சொன்னால் எதிராளி அவனுக்கு வெறுப்பு தரக்கூடிய விஷயம் என்றாலும் விரும்பி கேட்பான் என்பதால் தான் நகைச்சொல்லி என்று அதை சொல்லுகிறான். இன்னாதவற்றிற்கு உடம்படாத அர்த்தம் மனம் மகிழச் சொல்ல அவ்வின்னாமை காணாது உடம்படுவர் ஆதலின் அவ்விருவாற்றானும் தன் காரியம் தவறாமல் முடிக்க வல்லான் என்பதாம். அவ்விருவாற்றானம் என்றால் எவ்விருவாற்றானம் தொகை சொல்ல தெரிய வேண்டும், நகை சொல்ல தெரிய வேண்டும். அவ்விருவாற்றானம் தொகை சொல்லுதல் நகை சொல்லுதல். அவ்விருவாற்றானம் தன் காரியம் முடிக்க வல்லான் என்பதாம். விஷயத்தை முடிப்பது, நீண்டு உரையாற்றிக் கொண்டிருக்கிறாமல் காரணத்தை சொல்லி உணர்த்துவது. விருப்பமில்லாத விஷயத்தையும் அவனுக்கு எதிரிக்கு விருப்பமில்லாத விஷயத்தையும் நகையும் அதாவது உளமகிழச் சொல்வதனாலே அவனை ஈர்க்க பண்ணுவது. இந்த ரெண்டும் தான் தூது சொல்ல வேண்டியவனுடைய தகுதி என்கிறார். எண்ணுமைகள் விகாரத்தால் தொக்கன. எண் உண்மைகள் அதாவது இந்த தொகை சொல்லி துவாத நீக்கி நகை சொல்லி அதிலே உரை சொல்லுகிற பொழுது பாருங்கள், தொகை சொல்லியும் அப்படி அந்த உம்மன்னா வர வேண்டும். அப்படி அந்த உம்மன்னா அதிலே இல்லை, குரலிலே இல்லை. ஆனால் வர வேண்டிய அந்த உம்மன்னா வந்திருக்க வேண்டும். தொகை சொல்லியும் தூவாத நீக்கி நகை சொல்லியும் நன்றி பயப்பதாம் தூது என்பதுதான் அந்த மொழி முறைப்படி அதை எழுதுவதானால் அப்படித்தான் எழுத வேண்டும். அங்கு அந்த உம்மன்னா இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன், உயர்ந்தவர்கள் சொல்லுகிற பொழுது மொழிப்பிழைகள் அங்கீகரிக்கப்படும். நாம் பேசுகிற பொழுது மொழிப்பிழையோடு பேசக்கூடாது. ஆனால் இப்ப எல்லாரும் அப்படித்தான் பேசுகிறார்கள். ஏன் உயர்ந்தவர்கள்? அவர்களுக்கு மொழி தெரியாமல் அதை போட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் பொருள்நிலையை தொட்டவர்கள். பொருள்நிலையை தொட்டவர்களுக்கு மொழி நிலையை தாண்டுகிற உரிமை இருக்கிறது. ஆகவே திருவள்ளுவருக்கு அந்த உரிமை இருக்கிறபடியால் அந்த என்ற எழுத்தை போடாமலே அவர் எழுதினார். எங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்றபடியால் அந்த உண்மை சேர்த்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உரையாசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார். குறள் எண் 685 மறுவாசிப்பு. தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. உரை. தொகச்சொல்லி வேற்று அரசர்க்கு பல காரியங்களை சொல்லும் வழி காரண வகையால் தொகுத்து சொல்லியும் தூவாத நீக்கி நகச்சொல்லி இன்னாத காரியங்களை சொல்லும் வழி வெய்ய சொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் சொல்லியும் நன்றி பயப்பதாம் தூதாம். நன்றி பயப்பது தூதாம். தன் அரசனுக்கு நன்மையை பயப்பவனே தூதனாவான். உரை குறிப்பு.
பல காரியங்களுக்கு உடம்படாதார் பரம்பரையான் அவற்றிற்கு காரணமாயது ஒன்றை சொல்ல அதனால் அவை விளையுமாறு உய்த்துணர அருமையானும் சுருக்கத்தானும் உடம்படுவர். இன்னாதவற்றிற்கு உடம்படாதார் தம் மனம் மகிழச் சொல்ல அவ்வின்னாமை காணாது உடம்படுவர் ஆதலின் அவ்விருவாற்றானும் தன் காரியம் தவறாமல் முடிக்க வல்லான் என்பதாம். எண்ணும்மைகள் விகாரத்தால் தொக்கன. கசப்பு மருந்தை கொடுக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், தாய்மார்கள் அதோடு சேர்த்து ஒரு சர்க்கரை துண்டையோ ஒரு சாக்லேட்டையோ சேர்த்து கொடுப்பார்கள். இப்போ கசப்பு தெரியாமல் அதை சாப்பிட்டு விடுவார்கள். அதுக்காகத்தான் அந்த இனிப்பு சுகர் கோட்டிங் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல இன்னாது சொல்லுகிற பொழுது நகச் சொல்லுவது என்பது சுகர் கோட்டட். அப்படி பண்ணிவிட்டால் அந்த கசப்பு தெரியாமல் எதிரி அதை உள்வாங்கிக் கொள்வான் என்பதுதான் நகச் சொல்லுதல் என்ற வர்க்கத்திற்கு அர்த்தம் என்கிறார் பரிமளர். இன்றைக்கு இந்த 2 குறளோடு நிறுத்துவோம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.